இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க். கோட்டக் மஹிந்திரா பேங்க்கோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஜனவரி 24 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க்கோட ப்ராஃபிட் வந்து நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. போன வருஷத்தோட Q3லேருந்து 4.5% 4.3% இன்க்ரீஸ் ஆகி 3400 கோடி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட Q3யை விட 4.3% அதிகம். ஸோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மும் பார்த்தீங்கன்னா 5% க்ரோ ஆகி 7565 கோடியாக வந்திருக்கு. ஸோ நல்லா நிறையா கடன் கொடுத்து நிறையா இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. 1.39லேருந்து 1.3 ஆயிருக்கு. இங்கே வந்து 0.32லேருந்து 0.31. ஸோ இந்த நெட் என்பிஏ வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ கோட்டக் பேங்க்கோட காசா ரேஷியோ அண்ட் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய பேங்க்கு. ஸோ அவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்திங்கன்னா 5 கோடிக்கும் அதிகமாக இருக்காங்க. இந்த பேங்க்கோட மேஜர் பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த ஜனவரி மாதத்தில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு 400 அரவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் வந்து 5 ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 400 இருக்கிற ஸ்டாக்கு வந்து டிவைட் பை 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஷேர் நீங்கள் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேர் ஆயிரும். அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி 5 டிவைட் ஆகி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும். அதுபோக 2024 ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனைனா, கிரெடிட் கார்டு அப்புறம் ஆன்லைன் கஸ்டமர்ஸு இதெல்லாம் வந்து புதுசாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டிருந்தாங்க கோட்டக் பேங்க்கு. ஸோ அது வந்து இப்போ கிளியர் ஆகி நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு பேங்க்கு. இது போக பார்த்திங்கன்னா 2027 ஒரு 15,000 கோடிக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி பேங்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பீக்லேருந்து 26,300லேருந்து 25 கிட்ட வந்துருச்சு. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் நல்லா அடி வாங்குச்சு. ஸோ அதில் கோட்டக்கும் எஸ்கேப் ஆகலை. கோட்டக்கையும் போட்டு நல்லா அடின்னு அடிச்சிட்டாங்க. ஜனவரி ஆரம்பித்ததுலேருந்து எஃப்ஐஐ விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கோட்டக் பேங்க்கில் இருந்தும் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து எஃப்ஐஐ விற்று எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது நான் சொன்னது அந்த 15,000 கோடி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து நான் சொன்ன அந்த 15,000 கோடி 2027 இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி இது மூலிமா வளரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போது ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த 400 ரேஞ்சில் இருந்துச்சு. அண்டு ஸ்ப்ளிட்டும் அனௌன்ஸ் ஆயிரும் கூடிய சீக்கிரம். ஸ்டாக்கும் ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸ்ப்ளிட் ஆனாலும் இந்த ப்ரைஸ் டு புக் ஏர்னிங்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய சேஞ்சும் இருக்காது. ஸோ ப்ரைஸ் டு புக் வந்து 2.5லேருந்து 3. ஸோ அந்த 2க்கு மேலேயே 2.5க்கு மேலேயே இருக்குது. ஸோ எனிதிங் பிலோ ப்ரைஸ் டு புக் 1.2 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டோம்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு நல்ல அட்ராக்டிவ் ஸ்டாக்காக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கோட்டக் பேங்க்கை வந்து கன்சிடர் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து கோட்டக் பேங்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை. ஸோ ப்ரைஸ் டு புக் வந்து ஒரு 1.2 இல்லை 1 கீழே வந்துச்சுன்னா ரொம்பவே வேல்யூ பைன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். எப்படியும் இன்னும் எஃப்ஐஐ விற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பேங்க்கு நிஃப்டி எல்லாமே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரைஸ் டு புக் வந்து 1 கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வாங்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒரு ஸ்டாக்கோட ரிசல்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.